நல்ல தகப்பனே, நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் இசப்பா. இம்மட்டுமா எங்களை நடத்துனீங்க, அதுக்காக நன்றி அப்பா. எங்களை நீங்க கூட்டிட்டு வந்த தயவுக்காக நன்றி அப்பா. உங்களோட பலத்த கையினாலும் ஓங்கி புயத்தினாலும் எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்காக நன்றி. நீங்க சுதந்திரிக்க பண்ணுகிற தேவனா இருக்கீங்க. எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. உங்ககிட்ட இருந்து நாங்க வார்த்தை கேட்கறதுக்காக வந்திருக்கோம். எங்க மத்தியில நீங்க பேசுங்கப்பா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அந்த சீரிஸ முடிச்சுட்டோம். ஜேர்னின்ற சீரிஸ. நம்ம சுதந்தரிக்கிறத பத்தி என்னால அதிகமா சொல்ல முடியல. லாஸ்ட்ல ரொம்ப ஷார்ட் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம எப்படி சுதந்தரிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அத நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். சரி, நம்ம ஷார்ட்டா முடிச்சிடலாம். கண்டிப்பா ஆண்டவர் சுதந்தரிக்க பண்ண வல்லவரா இருக்கார். இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷத்துக்கு மேல வனாந்தரத்துல அலைஞ்சிட்டு, ஒரு சில சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அவங்களால சுதந்தரிக்க முடிஞ்சது. ஒருவேளை நம்ம யாராவது ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம். சுதந்தரிக்க முடியலையே! என் வாழ்க்கையில இது வேணும்னு நான் நெனச்சேன். ஆனா, அது எனக்கு கிடைக்கலையே! எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இல்ல. நல்ல ஒரு சந்தோஷம் இல்ல. அத நோக்கி நான் ஓடிட்டே இருக்கேன். ஆனா, என்னால அத அடைய முடியலையே! அப்டின்ற எண்ணத்துல நம்ம இருந்தோம் அப்டின்னா, இந்த ஸ்டெப்ப நம்ம ஃபாலோ பண்றப்ப ஆண்டவர் அத குடுக்குறதுக்கு வல்லவரா இருக்கார். ஆண்டவருக்கு எப்பவுமே குடுக்குறதுக்கு ஆசை. அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இல்ல. அவரு ரெடியா இருக்காரு. ஸோ நம்ம சில முயற்சிகள், சில ஸ்டெப்ஸ், சில படிநிலைகள நம்ம பண்றப்போ, நிச்சயமா நம்ம சுதந்திரிக்க போறோம். அதுல முதல் இது என்னன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நெறைய பைபிள் வசனம் நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ பைபிள் உங்க கையில இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நோ யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது உங்களோட சுதந்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். என்னன்னு தெரியாமலே நம்ம எப்படி அறிய முடியும்ல? இஸ்ரவேல் மக்கள் ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. எகிப்திலிருந்து கிளம்பும்போது ஆண்டவர் சொன்னாரு, "பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்க போவீங்க" அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. அவங்க அத சரியா அந்த வாக்குத்தத்தத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எகிப்த அப்படி சொல்றாங்க. "பாலும் தேனும் ஓடுற நாட்டுலருந்து எங்கள கூட்டிட்டு வந்துட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியில முறுமுறுக்கும்போது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. இதுதான் நம்ம சுதந்திரமா? இந்த நாட்டுக்கு நம்ம போறோம். அந்த நாடு எப்படி இருக்கும்? அந்த எண்ணமே அவங்களுக்கு இல்ல. ஒருவேளை நம்ம யாராவது அப்படி இருந்தோம் அப்படின்னா, அப்படி இருந்தா நம்மளால சுதந்திரத்துக்கு போக முடியாது. அதேமாரி சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல இருப்போம். சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருப்போம். இது என்னோடது இல்ல அப்படின்னு தோணும். இல்ல சில பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கவங்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் ஆன்லைன்ல கேட்க போறவங்களா இருக்கட்டும், மேரேஜ் ஆயி ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா, அது அவங்க வீடு மாரி அவங்களுக்கு தோணாது. ஏதோ ஒரு வீட்ல பேயிங் கெஸ்ட் மாரி இருக்கிற மாரி, ஒண்ணுக்குமே உதவாத ஒரு இடத்துல இருக்கோம். இந்த இடத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த மாரி நம்ம ஒரு நிலைமையில இருந்தோம் அப்டின்னா, சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் உங்கள ஒரு இடத்துல வைக்கிறார் அப்டின்னா, அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு நோக்கம் உண்டு. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவ ஆண்டவர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமா இருந்திருக்கலாம். யோசேப்ப எடுத்துக்கலாம். யோசேப்பு சிறைப்பட்டு போறப்ப, அங்க குழியில விழுந்தாரு, அடிமையா கொண்டு போகப்படுறப்பலாம், எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஆனா, ஆண்டவர் அத சுதந்தரிக்க பண்ணாரு. ஸோ நம்ம எந்த இடத்துல இப்போ நீங்க இருக்கிற இடத்த நெனச்சுக்கோங்க. ஒரு வேலையா இருக்கலாம். இல்ல மேரேஜ் ஆயி ஒரு இடத்துல நீங்க இருக்கலாம். அந்த இடத்துக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாம, இங்க தான் நம்ம இருக்கணுமா? இல்ல. இது நம்ம இடம் இல்ல. அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு வைங்களேன், மனசுல ஒண்ணு நெனச்சுக்கோங்க. இல்ல இதான் என்னோட சுதந்திரம் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. சொல்லிக்கோங்க. நான் இத சுதந்தரிக்க போறேன். நான் எங்க இருக்கிறேனோ அந்த இடத்த நான் சுதந்தரிக்க போறேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் குடுத்திருக்காரு. கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு சொந்தமாக்கி குடுப்பேன் அப்படின்னு சொல்லி. இஸ்ரவேல் மக்களுக்கும் அப்படிதான். அவங்க நடந்தாங்க, சுதந்தரிச்சாங்க கில்கால்ல இருந்து. ஸோ அந்த இடம் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. ஸோ என்னோட சுதந்திரம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள சொல்லிக்கலாம். எனக்கு ஆண்டவர் ஏதோ சும்மா, "இந்தா போ, போனா போ, இத வச்சுக்கோ. இதுதான் உனக்கு." அப்படியெல்லாம் குடுக்குற ஆண்டவரே கிடையாது. நான் போன வாரம் இந்த வசனத்த படிச்சோம். ஆனா அத நம்ம சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த ஒரு வசனத்துக்காக தான் மறுபடியும் இந்த வாரம் நான் இந்த டாபிக்க நான் ஓப்பன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அ சங்கீதம் 16:6. அ "நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு." அப்படின்னு ஒரு அழகான ஒரு வசனம். எவ்வளோ ஒரு அழகான வசனம் இல்ல? தாவீது எழுதியிருக்காரு. சில நேரத்தில சில பார்ட்டிஷன், போர்ஷன்லாம் பிரிப்பாங்கல்ல. நம்ம தகப்பன் கிட்ட இருந்து, தாத்தா கிட்ட இருந்துலாம் சொத்து வரப்ப பிரிக்கும்போது சண்டை வரும்.
எனக்கு ஒண்ணுக்கு ஆகாதத குடுத்துட்டாங்க. இவங்க பாரு நல்லத எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வரும்ல. ஆனா, அப்படிப்பட்ட தகப்பன் கிடையாது இவரு. நேர்த்தியான இடம், கரெக்ட்டான இடம். ஒரு வேளை நம்ம நெனைக்கலாம், பாரேன் நம்ம மேரேஜ் ஆயி ஒண்ணாவே வளர்ந்துட்டுருப்போம் சிப்லிங்ஸ்லாம். மேரேஜ் ஆயி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போறப்போ, பாரேன் என்னோட தங்கச்சி ஹஸ்பண்ட் பாருங்களேன், எவ்ளோ நல்லவங்களா இருக்காங்க. அவ நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் ஆகி போயிட்டா. ஆண்டவர் என்னைய மட்டும் இப்படி வச்சிருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கலாம் ஒண்ணா தான் படிச்சோம். அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு இல்ல. அப்படின்னு ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது நேர்த்தியானது. பெர்ஃபெக்ட். உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதுதான் ஆண்டவர் கரெக்ட்டா குடுத்துருக்கார். அதனால ரெக்ரெட் பண்ணவே கூடாது. இப்படி போயிடுச்சே நம்ம லைஃபு. இவ்வளோதானா? அழிஞ்சு போயிடுவோமா நம்ம? இப்படியே வாழ்க்கைய ஓட்டிறதா? இந்த தொழில் தானா? நான் டாக்டர் படிக்கணும்னு நெனச்சேன். ஆனா இன்ஜினியரிங் படிச்சுட்டேன். அப்படின்னு நான் நெறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். முன்னாடியெல்லாம் யோசிச்சீங்க அப்படின்னா, நான் இங்க இருக்க வேண்டியதே கிடையாது. எப்படியாவது ஓட்டி விட்டு போணும். சம்பளம் வருதா? அதுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நெறைய நாள் நான் நெனச்சிருக்கேன். ஆனா ஆண்டவர் வந்து இப்ப எப்படி மாத்திட்டார் அப்படின்னா, அந்த வேலையவே நான் ஊழியமா தான் செய்றேன். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஆண்டவர் வந்து "இந்த வேலைய நீ எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அ இப்போ நான் வேலை மாறும்போது நான் வந்து பயங்கர கனவோட இருந்தேன். எனக்கு நான் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்கு தான் நான் போவேன். எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்லாம் நான் நெனச்சேன். ஆனா ஆண்டவர் வந்து கரெக்ட்டா சொல்ட்டாரு. "இதான் உனக்கு" அப்படின்னு சொல்ட்டாரு. நெறைய சம்மந்தமே இல்லாம மறுபடியும் ஒரு 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மறுபடியும் நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாரி ஆரம்பிக்கணும்னா கஷ்டமா தான் இருக்கும்ல. ஆனா ஆண்டவர் சொல்ட்டாரு, "இதான் உனக்கு" அப்படின்னு சொல்லி. நான் எப்போ வந்து அது என்னோடது, இது என்னோடது தான், ஆமா இது எனக்கு ஆண்டவர் குடுத்ததுன்னு விசுவாசிக்கிறப்ப தான் அந்த வேலையே வந்து எனக்கு ஊழியமா மாறுச்சு. அந்த வேலையில நெறைய விஷயம் நான் பிராக்டிஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறப்ப, என்னோட இவ்ளோ நாள் நான் பண்ண வேலைய விட, இப்போ வந்து நான் நெறைய கத்துக்கிற மாரி எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. ஸோ நான் இத எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு செட் ஆகாத ஒரு இடத்துல ஆண்டவர் எப்பவுமே வைக்க மாட்டார். உனக்கு இது இங்க கரெக்ட்டா இருக்கும். நீ இந்த சபையில இருக்கிறியா? ஓகே. நீ இந்த ஊழியம் பண்றியா? ஓகே. உனக்காக ஆண்டவர் குடுத்த இது. அப்படின்னு சொல்லி நம்ம அத நெனைக்க அத வந்து நம்மளோட சுதந்திரம். நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம என்னைக்கு நெனைக்கிறோமோ, அப்பதான் நம்ம சுதந்தரிப்போம். இந்த கணவர போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, இந்த மனைவி எனக்கு நல்லாவே இல்ல. இவள போய் கல்யாணம் பண்ணிட்டேனே. நான் காலேஜ் படிக்கிறப்பலாம் எல்லாரும் என்னைய என் பின்னாடி சுத்துனாங்களே. நெறைய பேர் இங்க இருக்கவங்களுக்காக மட்டும் பேசல. இதுக்கப்புறம் ஆன்லைன்ல கேட்க போறவங்களுக்காகவும் நான் பேசுறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா, நெனச்சுக்கோங்க, என்னோட ஹஸ்பண்ட் மாரி ஒரு ஸ்பெஷல் யாருமே கிடையாது. என்னோட ஒய்ஃப் மாரி யாருமே ஸ்பெஷல் கிடையாது. ஜாடிக்கேத்த மூடி. ஆண்டவர் எனக்கு கரெக்ட்டா குடுத்துருக்காரு. அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சு அத சுதந்திரிக்கணும். நம்மளோட சுதந்திரம் என்னங்கிறத நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து நோ யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். அ இன்னொரு வாட்டி இந்த வசனத்த நம்ம படிக்கலாமா? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த சிறப்பான சுதந்திரம் இன்னொரு நம்ம குடும்பம், வேலை இதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு ஒரு சிறப்பான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சுதந்திரம் இருக்கு. என்ன அப்படின்னா, மரியாள் வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. இல்ல, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க மரியாள் எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் அவங்களோட சுதந்திரம். லேவி கோத்திரம் பாருங்களேன், எல்லாரும் இடத்த வந்து எனக்கு இது வேணும், அது வேணுன்றப்ப, ஆண்டவர் மட்டும் எனக்கு சுதந்திரமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அழகா சூஸ் பண்ணாங்கல்ல. எவ்வளோ ஒரு வயசான ஒரு சாய்ஸ். ஆ அது மாதிரி இவர் தான் என்னோட சுதந்திரம். ஓகே, நம்ம இருக்கிற இடம் நமக்கு சுதந்திரம் தான். அத அவர் ஆண்டவர் கண்டிப்பா குடுப்பாரு. ஆனா அது எல்லாத்தையும் விட இவர் எனக்கு சுதந்திரம். எ சில நேரத்துல நம்ம ஒடுக்கப்படுவோம். என்ன பண்றதுன்னே தெரியாது. அ மத்தவங்க நம்ம தலை மேல ஏறி போகக்கூடிய சூழ்நிலை ஆண்டவர் குடுப்பாரு. ஒண்ணுமே இல்ல என் லைஃப்ல. எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க. அந்த மாரி ஒரு நெலைமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒண்ணுமே இல்லன்னு நெனைக்காதீங்க. அவர் உங்களோட சுதந்திரம். அவர் உங்க சுதந்திரமா இருந்தா போதுமே. நன்மையும், கிருபையும் தொடர்ந்து வந்துருமே. எல்லாமே உங்க கிட்ட தானே வரணும். நீங்க பிளெஸ்ஸிங்கா இருந்தா தானே மத்தவங்க அத பார்த்து ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஆண்டவர் நாமம் படும்ல. ஸோ, அவரும் உங்களோட சுதந்திரம். நம்மள ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா, நோ யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு சுதந்திரத்த நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அது என்ன சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் தான் நம்மளோட சுதந்திரம். நம்மள கரெக்ட்டான இடத்துல பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு செடிய வைக்கிறது நம்ம போயி செடிய வாங்கிட்டு வந்து ஒரு கல் உள்ள இடத்துல நம்ம வைப்போமா? சும்மா மொட்டை மாடியில அப்படியே வெயில்ல அப்படியே போட்டுருவோமா? இல்லல்ல. ஒரு அழகா ஒரு குழி தோண்டி, இல்ல ஒரு தொட்டி வச்சு, சூப்பரா மண்ணு, உரம்லாம் போட்டு வைப்போம்ல. அவர் அப்போ நம்மள கரெக்ட்டான இடத்துல தானே பிளான் பண்ணியிருக்காரு. சென்னையில நம்ம இருக்கணும்னா, சென்னையில தான் இருக்க முடியும். நான் ஊர்லேருந்து சென்னை வந்தப்போ, நெறைய வாட்டி சென்னையிலேருந்து ஓடி போறதுக்கு நெறைய முயற்சி எடுத்திருக்கேன். இல்ல இங்க நம்மளால சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இடையில கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்போது, இல்ல நம்ம இங்க இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபாரின் எங்கேயாவது போயிடலாம். எதுவுமே வேண்டாம்.
ஹஸ்பண்ட் வேணாம், வீடு வேணாம், குழந்தை வேணாம், ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லி நான் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவ்வளோ ட்ரை பண்ணேன். எங்கேயாவது போயிடலாம், ஆஃபீஸ்ல இருந்து எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்ல இதான் உன்னோட சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்ப இது என்னோட சுதந்திரம், ஆமா இது என்னோட லைஃப், இதை நான் வாழணும், ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப தான் ஆண்டவர் வந்து அவ்வளோ பலனை கொடுத்தாரு, அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஸோ நம்மளோட சுதந்திரம் என்னன்னு நமக்கு தெரியணும். அடுத்தது வந்து இது எல்லாமே இவ்வளோ நாள் நம்ம பார்த்த சீரிஸோட ஒரு சம்மரைஸ் பண்ணுற மாதிரி தான். லீவ் எகிப்த் மென்டலி. ஏசாயா 43:18 சொல்லியிருக்க ஆண்டவர், சொல்லியிருக்காரு ஆண்டவர். பழசெல்லாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எடுத்து படிச்சிடலாம் நம்ம. ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. முடிஞ்சிருச்சு, பழசெல்லாம் முடிஞ்சிருச்சு. பழைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல இருக்கிறது, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய துருத்தியில புது ரசத்தை ஊற்ற முடியாது, எல்லாமே வேஸ்ட் ஆகி போயிடும். நம்ம மனசு பழசா இருந்துச்சு அப்படின்னா பழைய விஷயங்களை யோசிச்சிட்டே இருந்தா, முன்னாடி என்னெல்லாம் பண்ணேன், இப்படிலாம் ஊழியம் பண்ணேன், முன்னாடி எவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருந்தேன், இப்படி மாட்டிக்கிட்டேனே, இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் அந்த ஊரில் இருக்கிறப்ப நல்லா இருந்தேன், அந்த மாதிரி பழைய விஷயங்கள் நம்ம மனசில் இருக்கிறப்போ புதுசாக நம்மளை இன்னைக்கு நம்ம சாப்பிட்ருக்கோம்ல அதெல்லாம் மறந்து போயிடும். இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ருப்போம், இன்னைக்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கும், நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, நல்ல ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளை வச்சிருப்பாரு, அதெல்லாம் மறந்துடும். ஏன் அப்படின்னா அப்போ அப்படி இருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு நான் லிட்டில் பிரின்சஸாக இருந்தேன், இவ்வளோ ஜாலியாக இருந்தேன், அப்படியெல்லாம் நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லீவ் எகிப்த் மென்டலி. சரீர பிரகாரமாக மாத்திரம் இல்லை, மென்டலியாகவும் எகிப்தை விட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். அடுத்தது என்ன, அடுத்து எக்ஸைட்மெண்ட். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திக்கும் போது நேற்று ஓகே ஏதோ பேட் டேயாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு டேயில் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நேற்று எனக்கு இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு, இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, இன்னைக்கு நான் எப்படி வெளியே தலையை காட்டுவேன், அப்படி இல்லை. இன்னைக்கு நாள் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு நம்ம தொடங்க போகிறோம். அடுத்தது வந்து யோர்தானையும் செங்கடலையும் கடக்கிறது. அதே ஏசாயா 43:2 வசனம் பார்த்தீங்கன்னா, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்னு சொல்லி. நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீஸ் டூ ஷால் பாஸ், அவ்வளோதான். இதுவும் கடந்து போகும். எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோம்ல. எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவர் நம்மளை காப்பாத்திருக்காருல, இதை காப்பாற்ற மாட்டாரா? ஆண்டவர் வந்து செங்கடலை கடக்க வச்சார், இப்போ யோர்தானை வந்து நிற்கிது, இதை கண்டிப்பாக கடக்க வைப்பார். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனையும். இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும். ஆண்டவர் பலன் கொடுப்பார், இதை மாற்றுவார், இந்த பிரச்சனையை மாற்றுவார். அவர் அப்படியே விட்டுட்டு கையை விட்டுட்டு போகிற தெய்வன் கிடையாது. உங்கள் கூட இருக்கவங்கள மாதிரியோ, உங்கள் சொந்தக்காரங்க மாதிரியோ, இல்லை உங்கள் தாய் தகப்பன் மாதிரியோ, இல்லை உங்கள் கணவர் மாதிரியோ கையை விட்டுட்டு நடுவில் போகிற தேவன் கிடையாது. கடைசி வரைக்கும் இருப்பார், விட மாட்டார். அவர் எப்படி விட முடியும்ல நம்மளை? எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா மேரேஜ் பண்ணியிருந்தாங்க, 2 பேரும் 3 குழந்தைங்க பிறந்தாங்க. என் தம்பி பிறக்கும்போது வந்து எங்கள் அப்பா வந்து வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா தனியாக இருந்தாங்க. அப்போ அம்மாவுக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லை. அவங்களோட அம்மா அப்பாட்ட இருந்தும் இல்லை, அவங்களோட மாமியார் மாமனார்ட்ட இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லை. சில நேரத்தில் நம்ம அப்படி ஒரு சூழ்நிலை இருக்க நேரிடும். அப்போ வந்து ஆண்டவர் ஒரு பலன் கொடுத்தார். அந்த ஜெபத்தினாலே அம்மா வந்து படித்து, அதுக்கப்புறம் வேலைக்கு போய் பிள்ளைங்களை வளர்த்து எல்லாமே பண்ணாங்க. அதே தான் எங்களுக்கும். எங்களுக்கு தகப்பனோட சப்போர்ட் வந்து இல்லாம இருந்துச்சு. ஆனா அவர் கைவிடலைல்ல. அவர் இவ்ளோ நாளா கூட்டிட்டு வந்தார். இப்போ வந்து எப்பலாம் நான் இவங்க தான் நமக்கு இருப்பாங்க, இந்த இடத்துல இவங்க நம்ம இருப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க, ஃபினான்ஷியல் எல்லாம் என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பார், இதெல்லாம் இவங்க பார்த்துப்பார், அந்த மாரி என்னைய நினைக்கவே விட மாட்டார் ஆண்டவர் ஒரு நாளும். அப்படி நான் யாரையாவது நினச்சேன்னா ஏதாவது ஒரு ஆப்படிப்பார். அப்போனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இல்லைப்பா நான் உங்களை பார்க்குறேன், அவங்கெல்லாம் ஒரு லிமிட்டட் வெர்ஷன் தான், அவங்களால இதை பண்ண முடியாது. நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கடவுள் மட்டும்தான் இல்லை. இப்போ என் பொண்ணு இருக்கா, அவள் வந்து என்னை இதெல்லாம் பார்த்துக்குவா அப்படின்னு நம்ம நினைப்போம். சில நேரம் அவங்களால முடியாது, அது அவங்க தப்பு கிடையாது, அவங்களால அவ்வளோதான் முடியும்.
ஸோ நம்ம ஃபுல்லா ஆண்டவர் ஒருத்தர் தான் நமக்கு போதுமானவரா இருக்கார். எல்லாத்துலயும் அவர்கிட்ட அவர மட்டும் புடிச்சுக்கிட்டா போதும். மத்த எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. ஸோ நம்மளோட பிரச்சனைகள நம்ம கடந்து போயிருவோம். அவர புடிச்சுட்டு கடந்து போயிருவோம். அடுத்தது வந்து உங்களுக்காக ஒரு இடத்த நீங்க உருவாக்குங்க. கில்கால் மாதிரி. கில்கால் வந்து சுதந்தரிக்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு. அந்த கில்கால்ல ஞாபகமா இந்த 12 தூண்கள நாட்டியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆண்டவரோட நல்ல விஷயங்கள. ஒரு டைரி எழுதுறதோ, இல்ல ஏதோ ஒண்ணுல ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல ஒண்ணுமே இல்ல. உங்க மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துருக்கலாம். நம்ம அந்த கில்கால் மாரி ஒரு இடத்துல ஒரு ஜெபம் பண்றதுக்காக, நம்மள ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக ஒரு இடம். ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்டின்னா, அவங்க வந்து கரெக்ட்டா யோசுவா வந்து யுத்தத்துக்கு போயிட்டு மறுபடியும் கில்காலுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது ஒரு அடைக்கல பட்டணம் மாதிரி அந்த ஒரு இடம். அங்க உட்காந்து ஜெபிக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட நன்மைகள நெனச்சு பார்க்கறதுக்காக உங்களுக்காக ஒரு இடத்த நீங்க வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, இது என்னோட டைரி. நான் வந்து இந்த டைரி இது ஒவ்வொரு ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு டைரி மாத்திருவேன். அப்படி எதையாவது ஒண்ணு எழுதிட்டே தான் இருப்பேன். ஸோ அந்த டைரி பார்த்தீங்கன்னா, எனக்கு அத எடுத்த உடனே அதில நான் மாடியில இல்ல எங்க எனக்கு இடம் கிடைக்குதோ, எனக்காக ஒரு நல்ல ப்ரேயர் பிளேஸ்ன்னு நான் இன்னும் எதுவும் செட் பண்ணல. ஏன்னா, எங்க போனாலும் என் குழந்தைங்க அந்த மாரி வந்துடுவாங்க. ஸோ, நான் எங்க எனக்கு தனியா ஃபீல் ஆகுதோ, மொட்டை மாடி எங்க வேணாலும் நான் போயிருவேன். ஸோ, நான் இங்க இதில பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவர் செஞ்ச நன்மைகள எழுதியிருப்பேன். நான் என்னலாமோ எழுதியிருப்பேன். இங்க இந்த இந்த டிராயிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா சிந்தனையும் என் மைண்ட்ல ஓடுது. ஆனா, நான் உங்கள நோக்கி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெய்ட்டா ஒரு கோடு போட்டு, நான் இப்போ உங்கள தான்ப்பா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். நேர்த்தியான இடங்களுக்கு எனக்கு பங்கு கிடைத்தது அப்படின்ட்டு என்னோட நம்ம தேசத்தோட படத்த வரைஞ்சு நான் அதுக்காக ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா, நான் நெறைய வாட்டி இந்தியா விட்டு போணும்னு நான் நெனச்சிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ, ஆண்டவர் வந்து அதுக்கு அலோ பண்ணல. இல்ல நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ, நான் இந்த டைரிய வந்து என்னோட ஞாபகத்தூணா நான் வச்சிருக்கேன். ஆ இன்னும் நெறைய விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒண்ணொன்னா எழுதியிருக்கேன். கெரியர் அப்டின்னு போட்டு, டவுன் ஏரோ போட்டு அழுகுற மாரி வச்சிருக்கேன். உடம்பு வந்து ராங் சிம்பல் போட்டிருக்கேன். ஏன்னா, எனக்கு உடம்பு நல்லா இல்ல, என்னோட கெரியர் நல்லா இல்ல, எதுவுமே என் லைஃப்ல நல்லா இல்ல அப்டின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். ஸோ, அது மாரி நான் வரைஞ்சுட்டு அதுக்கு மேல கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். எப்போ அது நல்லா ஃபீல் ஆகுதோ, அத நான் டிக் பண்ணி வச்சு டேட்ட மட்டும் நோட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத நான் பார்ப்பேன்ல, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் இதெல்லாம் எடுத்து பார்த்தேன்னா, என் வாழ்க்கை எவ்வளோ மோசமா இருந்திருக்கு. நான் ஹோப்பே இல்லாம இருந்திருக்கேன் ஏசப்பா. நம்பிக்கை சுத்தமா இல்லாம நான் இருந்திருக்கேன். ஆனா, நீங்க எனக்கு நம்பிக்கை குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நெனைப்பேன். இந்த மாரி எழுதுறது எனக்கு கில்காலா நான் ஃபீல் பண்றேன். ஆண்டவர் கூட ரீகனெக்ட் ஆகுறது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆண்டவர் கூட ரீகனெக்ட் ஆகுதோ, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க. அவரு நான் அப்பான்னு கூப்பிட்டா வந்துரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கும் எனக்கு ஒரு டீலிங் இருக்கு. ஏன்னா நான் பிசிக்கலா அப்பா அப்படின்னு சொன்னா, எனக்கு யார் ஞாபகமுமே வரதில்ல. ஏன்னா என் அப்பா என் கூட இருந்து எனக்காக எதுவும் பண்ணதில்ல. ஸோ நான் வந்து அப்பான்னு கூப்பிட்டா அது நீங்க மட்டும் தான். ஸோ நான் வந்து நின்னுட்டு உங்க சமூகத்துல நான் எவ்ளோ பிரச்சனை எனக்கு இருந்தாலும், என்னால ஒரு வேளை ஜெபிக்க கூட முடியல. நான் உங்கள விட்டு பின்வாங்குற சூழ்நிலை வந்தா கூட, நான் என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் அப்பான்னு உங்ககிட்ட கூப்பிட்டேன்னா, நீங்க என் கூட வந்துரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கில்கால செட் பண்ணிக்கோங்க. எந்த நாளும் அங்க போயிருங்க. பிரச்சனையா? போயிருங்க. யாராவது உங்களுக்கு விரோதமா வராங்களா? என்ன பண்றதுன்னு தெரியலையா? இத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலையா? உங்களால உங்க மாம்சத்த கண்ட்ரோல் பண்ண முடியலையா? எப்போதும் கோவம் வருதா? அந்த டைம்ல அங்க போய் கில்கால்ல போயிருங்க. அப்பான்னு கூப்பிட்டுருங்க. இல்ல என்ன தோணுதோ அவர சி அ பாருங்கப்பா இப்படிதான் இருக்கேன் என் சூழ்நிலையில. நான் இவ்ளோ பலவீனம் தான். என்னால இத ஓவர் கம் பண்ண முடியல. இந்த இடத்துல நான் பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா நான் பேசிர்றேன். இந்த இடத்துல தான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. ஆனா என்னோட மாம்சம் என்ன விட மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு எப்ப தோணுதோ, அந்த இடத்துல வந்து நீங்க ஆண்டவர் கில்கால செட் பண்ணிருங்க. அவர் பார்த்துக்குவாரு. அவரும் நம்மள பலப்படுத்துவாரு. ஸோ நம்ம லைனா ஒண்ணொன்னா பார்த்துட்டுருக்கோம். நோ யுவர் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம சுதந்திரம் என்னன்னு பார்த்துருக்கோம். லீவ் எகிப்து மென்டலி எகிப்த விட்டு நம்ம மென்டலாவும் வெளிய வரணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். யோர்தானையும், செங்கடலையும் கடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நமக்காக கில்கால் செட் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அடுத்தது ஒபே பண்றது. இது நம்ம போன வாரமே நம்ம தியானிச்சோம். அந்த எரிகோ கோட்டைய சுத்தி வரப்ப யுத்த புருஷர்கள் 7 நாள் சுத்தி வந்தாங்களாம். அ லூசுத்தனமா இருந்தாலும் ஒபே பண்ணிரலாம். உலகம் வந்து சில ரூல்ஸ் வச்சிருக்கும். நீ இப்படியெல்லாம் இருக்கணும். நீ எல்லாம் இப்படியெல்லாம் இருந்தா தான் உன்னால இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் செட் பண்ணியிருக்கும். ஆனா பைபிள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லியிருக்கும். இப்போ நம்ம எதுக்கு ஒபே பண்றதுன்னு நமக்கு தெரியாம இருக்கும்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு வந்து வேலைக்கு ஆள் செட் பண்ண தேடிட்டு இருந்தோம் நாங்க. இந்த டெலிவரி முடிச்சு எனக்கு சி செக்ஷன்றதுனால என்ன கூட இருந்து பார்த்துக்கிற மாரி ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு வேலைக்கு ஆள் தேடிட்டு இருந்தோம்.
ஆ, இங்க ஏஜென்சி வச்சு பார்த்தோம். என்னெல்லாமோ வருது. எவ்ளோ சேலரி வேணாலும் குடுக்குறதுக்கு ரெடி ஆகுற நெலைமைக்கு நாங்க வந்துட்டோம். ஏன்னா, அவ்ளோ கஷ்டப்பட்டோம் ஆள் கிடைக்காம. வரவங்கலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க 2, 3 பேர் வந்தாங்க. வந்து கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்புறம் அவங்க கம்ஃபர்டபுள் ஆயிருவாங்க. ஓகே. இவங்க தானே, இவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல அ நான் அவங்களையும் சேர்த்து பார்த்துக்கிற மாதிரி நெலைம ஆயிடும். அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க, "உனக்கு வந்து வேலைக்காரிய ஹேண்டில் பண்ண தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு. "நீ வந்து அ நீ அக்கான்னு கூப்பிடக்கூடாது வேலைக்கு ஆள் வந்தவங்கள. அவங்கள உங்க வீட்ல ஒருத்தவங்க மாரி நடத்தக்கூடாது நீ. அப்பதான் அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. நீ வந்து ஸ்ட்ரிக்ட்டாவே இருக்கணும். சிரிச்சு நல்ல வீட்டு அந்த எல்லா ஸ்டோரியும் பேசிட்டு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது." அப்படின்னு நெறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா 10, 11 மெய்டு மாறிட்டாங்க. வருவாங்க, அ லீவ் போட்டு போவாங்க. திருப்பி அவங்க நல்ல கம்ஃபர்டபுள் என்னைய வந்துட்டு மத்தியானம் அவங்க நல்லா தூங்கிடுவாங்க. நான் வந்துட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு தலை வலிக்குதும்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. குழந்தை கூட சேர்த்து அவங்களையும் பார்த்துக்கிற மாரி ஆயிடுச்சு. அப்பதான் எல்லாரும் சொன்னது கேட்டவுனே நான் ஒரு நாள் ஆண்டவர்ட்ட கேட்டேன். "அப்ப என் மேல தான் தப்பாப்பா? நான் டெய்லி ஒரு ஒரு வாட்டி திட்டணும் அவங்களன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அப்படி சொல்லலையேப்பா! அப்ப நீங்க சொன்னது தான் கரெக்ட்டுன்னா, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? எனக்கு இவ்ளோ கஷ்டப்படுறேன் நானா? இந்த விஷயம்லாம் மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இல்ல. ஈஸியா கிடைச்சிருது. ஈஸியா செட் ஆயிடுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனை? அ நான் நீங்க சொன்னது தான் நான் பண்ணுவேன். வீட்ல ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்காங்க. அவங்ககிட்ட நான் எப்படி மூஞ்ச காட்டிட்டே இருக்க முடியும்? அப்புறம் எப்படி நான் அவங்க சமூகத்துல வந்து நான் பிரேயர் பண்ண முடியும்? அவங்களும் பாவம் தானே! நான் எப்படி அவங்ககிட்ட இப்படி இருக்க முடியும் ஏசப்பா? இதை மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இப்போ வந்திருக்கவங்க வந்து 12வது மேடு. நெறைய பேருக்கு தெரியும். 2 வருஷமா என் கூட இருக்காங்க. இப்ப நான் என் குழந்தைய விட்டுட்டு நான் போன வருஷம்லாம் வந்து நான் தாய்லாந்து போயிட்டு வந்தேன். 4, 5 நாள். ஸோ பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒருத்தவங்க. எப்படி நம்ம வீட்ல ஒருத்தவங்களோ, அதே மாரி தான் நான் ட்ரீட் பண்றேன். அவங்களும் அதே மாரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கு. ஸோ ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்திருவாரு. நம்ம பைபிளுக்கு நேரா நம்ம நிக்கும்போது, அ எல்லாமே மாறிடும். ஏன்னா, அதுல தான் ஆசீர்வாதமே இருக்குல்ல. சில நேரம் சொல்லலாம். ஆ உ நான் கல்யாணம் ஆகி போறப்ப நெறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. "முதல்லே வந்து என்னால இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிரு. முதல்லே வந்து உனக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோ. அப்பதான் வந்து நீ ஹேப்பியா இருக்க முடியும். உடனே போய் கால்ல போய் விழுந்துறாத. உடனே வந்து எல்லாம் பண்ணிறாத. உனக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும்." அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்க மாமியாருக்கும் நெறைய பேர் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. "ஃபர்ஸ்ட்டே ஸ்ட்ரிக்ட்டா வச்சுக்கோ மருமகள. அப்பதான் நீ சொன்னத வந்து அவ கேட்பா." ஆ, அவங்களுக்கும் ஒரு சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா, என்னோட ஹஸ்பண்டோட பிரதரோட லைஃப்ல வந்து ஒரு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ, அவங்களுக்கு வந்து சில விஷயம் நம்ம ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா நம்ம மருமக நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணாதான் அப்படின்னு அவங்களுக்கு யாரோ சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அவங்க ஆண்டவர அறியாதவங்க. ஆனா, நம்ம ஆண்டவர அறிஞ்சவங்கல்ல. ஸோ, நம்ம வந்து இல்ல நான் வந்து சப்மிசிவா இருக்க போறேன். நான் எல்லாமே பண்ண போறேன். பார்த்துக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு தானே, எத செஞ்சாலும் மனுஷனுக்கு செய்யாத கர்த்தருக்குன்னு செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி பைபிள் வசனத்துல இருக்கறது தான் பண்ணேன். இப்போ 6, 7 வருஷம் ஆச்சு. இவ்வளோ நாள் எனக்கு கஷ்டம் இருந்துச்சுங்க. போராட்டம் இருந்துச்சு. ஆனா, இப்ப நான் சுதந்திரிச்சுக்கிட்டேன். ஏன்னா, ஆண்டவரோட வசனத்தின் மூலமா நான் இருந்ததுனால. இவ்வளோ நாள் இனி இப்ப என்னோட மாமியார் என் கூட தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த வீடு ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கு. அவங்களுக்கு எப்ப கஷ்டமோ அப்ப இங்க வந்துடுவாங்க. அவங்க இப்போ வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு மாரி ஆயிட்டாங்க. ஒருவேளை நான் அப்பவும் அதே மாதிரி உலகம் சொன்ன மாதிரி, ஆமா நான் இப்படி தான் இருப்பேன். நான் வேலைக்கு போறேன். என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன். நீங்க இப்படி தான் இருக்கணும். நீங்களும் நானும் வேற ரிலிஜன். நீங்க என்கிட்ட பேசக்கூடாது. இந்த ரூம் என்னோடது. அந்த மாரி நான் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அவங்களோட ஆத்மாவ என்னால ஆதாயப்படுத்தியிருக்க முடியாது. ஸோ உலகத்தோட ரூல்ஸ் நமக்கு கிடையாது. பைபிள் என்ன சொல்லியிருக்கோ, அன்பா இருக்க சொல்லிச்சா இருக்கலாம். அது மட்டும் நம்ம ஒபே பண்ணணும். நம்மளோட லாஸ்ட்டா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிச்சுடுறேன். நம்மளோட கெப்பாசிட்டிய என்லார்ஜ் பண்ணணும். நம்மளோட இருக்கிற இடத்த வந்து ஆ ஏசாயா 54:2, 3ல சொல்லியிருக்கு. "உன்னோட ஸ்ட்ரெங்தன் பண்ணு. உன்னோட படைச்சால்கள நீளமாக்கு." அப்படின்னு சொல்லி. நம்மளோட எண்ணம் வந்து குறுகி இருக்கக்கூடாது. இது மட்டும் நம்மளோட ஃபேமிலி. இதுக்கு மட்டும் தான் நான் நன்மையா செய்வேன். இது என் இது என்னோட ஊழியம் கிடையாது. யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவங்களோட பிரச்சனைய கேட்கறது கூட நம்மளோட ஊழியம் தான்ல. ஸோ என்னென்ன ஊழியம் இருக்கோ, என்னென்ன அன்னைக்கு நாள்ல ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்றாரோ, அது எல்லாம் பண்ணலாம். குறுகிய மனப்பான்மையோட இல்ல. நம்மளோட எல்லாவத்தையும் நம்ம கத்துக்கிறதா இருந்தா, ஓகே நான் கத்துக்கிறேன்.
இதெல்லாம் நான் பண்றேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு பலன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளோட எண்ணத்த பெரிதாக்கணும். எப்படி வந்து இஸ்ரவேல் மக்கள் சுதந்தரிச்சு ஒரு இடத்துல மட்டும் இல்லாம அந்த தேசம் ஃபுல்லா சுதந்தரிச்சுட்டு பங்கிட்டாங்களோ, அதே மாரி நம்ம சுதந்தரிக்க போறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில சுதந்திரத்த பெற்றுக்கொள்றதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.